ஹலோ கைஸ், இன்னைக்கு ஏஞ்சல் நெக்ஸ்ட் டோர் ஸ்பாயில் மீ ரோட்டன் சீசன் 2 எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்கூலுக்கு நம்ம ஹீரோவோட அப்பாவும் அம்மாவும் வந்திருக்காங்க. உண்மையை சொன்னால் இந்த இடத்துல நிறைய விஷயம் மாறலை, எல்லாமே அப்படியே தான் இருக்குது. கடைசியாக நம்ம அம்மானியோட சர்மோனி அந்த டைமில் வந்தது. போகிற வழி முழுக்க அவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை அதை பற்றி தான் பயங்கரமாக டீஸ் பண்ணுறாங்களே. இதே மாதிரி ஒரு ஷாப்புக்கும் வராங்க. அந்த இடத்துல அவங்க நிறைய விஷயங்களை பார்க்கும்போது சைடில் அம்மானியை அயக்காவை மீட் பண்ணுவான். அயக்காவை பற்றி அங்கே தெரியுது. அயக்கா ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணுவா. அதுவும் எதுக்கு, நிறைய பசங்களை மசில்ஸோட அங்க பார்க்க முடியும்ல. மெயினா நம்ம சோஜி அவனை பார்க்கணும்னு சொல்லி தான் நாங்க போறதே. ஆனா சோஜிக்கு நான் மத்த பசங்களை பார்க்கறது சுத்தமா பிடிக்காது. ஆமா இல்லையா பின்ன, ஏன்னா நீ மத்தவங்களை பார்க்கும் போது அது கண்டிப்பா அவனுக்கு ஜெலஸா தான் இருக்கும். ஆனா ஜெலஸா இருக்கிறத விட உன்னுடைய ரெப்புடேஷன் அதை பத்தி தான் அவன் யோசிக்கிறான் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு என்ன பண்றான் அப்படின்னு தெரியும். ஏன்னா மசில்ஸே இல்லாத பசங்களை நான் பார்க்கவே மாட்டேன். ஆனா உண்மையை சொன்னா எனக்கு அந்த கிளப் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்களோட மெஷர்மெண்ட் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அங்க எடுக்க முடியும். அதுக்கான சோஜியோட மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்டா துணி இதெல்லாம் மேக் பண்ண முடியும். ஈவன் நம்ம ஷீனா கிட்ட இந்த விஷயத்த சொன்னா கண்டிப்பா அவளே ஆசைப்படுவா. உன்னோட பாடி சைஸுக்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணி கையாலேயே துணியை கிரியேட் பண்ணி தரதுக்கு. அங்க ஷீனா வந்துட்டு, ஆமா நீங்க ரெண்டு பேரும் என்ன விஷயத்தை பத்தி பேசுறீங்க? அது என்னன்னா அம்மானேவ ட்ரெஸ்ஸே இல்லாம பார்க்க நீ ஆசைப்பட மாட்டியா? அது சரியா இருக்காது. இருந்தாலும் யோசிச்சா எப்படின்னா அவளுக்கு ரொம்ப வெக்கமா வரும். இப்படி அவ வெக்கப்படும் போது ஹீரோக்கும் அயக்காக்கும் ஒரு மாதிரி வெக்கமா இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட அம்மா ஷிரிகாவை மீட் பண்ண அவங்க ரெண்டு பேருக்கு நல்லா ஒத்துப்போம். நம்ம ஷீனாவை பத்தி பேசி பேசியே அவங்களும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா அங்க மாறுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோட அப்பாவும் இட்சுகி கிட்ட தேங்க்ஸ் சொல்றாரு. என்னோட பையனை நல்லா பாத்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. உண்மையை சொன்னா அப்படியெல்லாம் இல்ல, அவனும் எனக்கு ஏகப்பட்ட உதவிகளை பண்ணியிருக்கான். அங்க இந்த டைம்ல நம்ம இட்சுகியோட அப்பாவும் வர. அவ்வளவுதான், இதை பார்த்தோன்னே உடனே அவன் ஷிரிகாவா கிட்ட சொல்றான், ஷிரிகாவா டைம் ஆகுது, நம்ம லஞ்சுக்கு போகலாம். ஏன்னா இப்பயே போகலன்னா அவ்வளவுதான், அங்க லஞ்சுக்கு சரியான ஸ்பாட் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. அதுக்கப்புறம் மணிக்கணக்கில் நிக்கிற மாதிரி ஆயிடும். இதனால அவங்களும் அப்படியே போறாங்க. அங்க ஹீரோவோட பேரண்ட்ஸுக்கு அங்க புரியல. இது வரைக்கும் நல்லா பேசினாங்க, எதுக்காக திடீர்னு இப்படி ஓடி போகணும்? எனக்கு தெரிஞ்சு அவங்க என்ன பார்த்து தான் பயந்து ஓடி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவங்க அப்பா கிட்ட இட்சுகியோட டேடை பத்தி சொல்ல அங்க ரெண்டு பேருக்கு இடையில பேச்சுவார்த்தையும் ஆரம்பிக்கும். அந்த இடத்துல நம்ம டைக்கியோட அப்பாவும் ரொம்ப நல்லாவே பேசுவாரு. நம்ம ஹீரோ அம்மானியை பத்தியும் ஒரு பாராட்டவும் செய்யறாரு. உண்மையை சொன்னா உங்க பையன் அம்மானி ரொம்ப கம்மியான ஏஜ்ல மெச்சூர்டாவும் இருக்கான். இவன மாதிரியே என் பையனும் மெச்சூர்டா இருந்தா நல்லா இருக்கும். ஆமா நானும் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன், எதனால நீங்க வந்தோன்னு இட்சுகி அப்படியே ஓடி போயிட்டான்? உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாச்சும் தகராறு அந்த மாதிரி விஷயம் இருக்கா என்ன? உடனே டைக்கியும் இட்சுகி இப்படி யோசிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இங்க வந்துட்டும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை நான் கத்த ஆரம்பிப்பேன், அந்த மாதிரி பிரச்சனை ஏதாச்சும் ஆகும் அப்படின்னு ஆளு யோசிச்சிருப்பான். ஏன்னா இதுக்கு முன்னாடியே நிறைய வாட்டி அந்த மாதிரி ஆயிருக்கு. அதனாலயே நான் கிட்ட இருந்தா அவனுக்கு பிடிக்கல, அவனோட கேர்ள் ஃப்ரெண்டோட இந்த இடத்த விட்டு ஓடியே போயிட்டான். ஏன்னா நான் தான் அவங்க ரிலேஷன்ஷிப்புக்கு அகேன்ஸ்டா இருக்கேன்ல. ஆனா இதுவே உங்களை பத்தி சொன்னா நீங்க அப்படியெல்லாம் இல்ல, உங்க பையனோட கேர்ள் ஃப்ரெண்டு கூட நல்லாவே பழகுறீங்க, ரொம்ப ஃப்ராங்கா இருக்கீங்க. ஆமா இல்லையா பின்ன, ஏன்னா ஷீனா ரொம்ப நல்ல பொண்ணு. அதே மாதிரி ஃபியூச்சர்ல இவ தான் எங்க ஃபேமிலியோட மருமகளா இருக்க போறா. அப்படி இருக்கும்போது அவளை நல்லா ட்ரீட் பண்ணாம எங்களால எப்படி இருக்க முடியும்? எங்களுக்கு அம்மானேவை எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு தான் ஷீனாவையும் ரொம்ப பிடிக்கும். உடனே டைக்கியும் உண்மையை சொன்னா ஷீனாக்கும் ஷிரிகாவாக்கும் டிஃபரன்ஸ்ன்னு சொன்னா அது வானத்துக்கும் தரைக்கும் இருக்கிற மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கு. நான் ஷீனா ரொம்ப கைண்டு, அதே டைம்ல எந்த இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணும் எல்லாமே அவளுக்கு தெரியும். ஆனா இதுவே எங்க பையனை பத்தி சொன்னா உங்க பையன் அளவுக்கு புத்திசாலியா இல்ல. நான் எங்க பையன் டேட் பண்ற அந்த பொண்ணு அவளுக்கு எப்படி பிஹேவ் பண்ணும் எதுவுமே அவளுக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு பொண்ணை எங்க வீட்டோட மருமகளா எங்களால ஏத்துக்க முடியாது. அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா எங்க இட்சுகிய நாசமாக்குறா. டிஃபரன்ஸ் நீங்க பார்க்கும் போதே சொல்ல முடியும் என் பையனுக்கும் உங்க பையனுக்கும் எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் அதிகமா இருக்குன்னு. என்னது, அப்படி எதுவும் எனக்கு குறை இருக்கிற மாதிரி அவளுக்கு தெரியலையே. நான் இப்பதான் ஷிரிகாவை நான் மீட் பண்ண, என்னை மீட் பண்ணோன்னே அவ என் கூட நல்லாவே பழகுனா. அவகிட்ட குறை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நம்ம ஷிரிகாவா இட்சுகிய ரொம்ப விரும்புறா. அப்படி இருக்கும் போது பிரச்சனை எங்க இருக்கு? பிரச்சனைன்னு ஒண்ணு இல்லவே இல்லைல்ல. நம்ம ஹீரோவோட அப்பாவும் அவங்க சொல்றாரு, உண்மையை சொன்னா உங்க சன்னோட டிசிஷனையும் நீங்க கொஞ்சம் கேட்கணும். அவனுக்கு பிடிச்ச விஷயத்த தானே ஆளு பண்ணுவான், அதனால அவனோட டிசிஷனை கொஞ்சம் மதிங்க. என்னதான் இட்சுகி ஒரு தப்பான பாதையிலே போனாலும் அதை நீங்க மறுக்கிறீங்க, இல்ல பண்ண வேணாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கடைசியில நீங்க தான் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஏன்னா கடைசியில உங்ககிட்ட பேச கூட மாட்டான். அங்க டைக்கிய பார்த்து அம்மானையும் சொல்றான், நீங்க யோசிக்கிற மாதிரி ஷிரிகாவை கிடையாது. நானும் ஸ்டார்டிங்ல ஷிரிகாவை பத்தி தப்பா தான் யோசிச்சேன். அவ அடிக்கடி ரொம்ப பேசுவா, ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவா. நான் உண்மையை சொன்னா அவ ஒன்னும் அப்படிப்பட்டவ இல்ல. நிறைய விஷயங்களை மாத்தவும் சில பல விஷயங்களை சரி பண்ணவும் அவ ட்ரை பண்ணிருக்கா. ஈவன் நம்ம இட்சுகிக்காக படிக்கிறது என இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை அவ பண்றா. அதனால கடைசியா ஒரே ஒரு முறை அவளை நல்லா பாருங்க. நான் ஒன்னும் உங்களோட ஒப்பீனியனை மாத்தணும் அப்படின்னு சொல்ல,
சொல்லல, ஜஸ்ட் பாருங்க கவனிங்க, உங்களுக்கே தெரியும். உண்மையை சொன்னா அவளை விரட்டணும் அப்படின்லாம் எனக்கு இன்டென்ஷன் இல்ல. ஆனா எனக்கு ஒரு விஷயம் அங்க தெரியும், என் பையன் உன் கூட இருக்கிற வரைக்கும் கரெக்டான பாதையில தான் போவான். அதனால ப்ளீஸ் இதே மாதிரி என் பையனுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா அவனை நல்லா பாத்துக்கோ என்ன. இப்படி சொல்லிட்டு டைக்கியும் அங்க போக ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே அங்க தனியா இருக்கும் போது டைக்கிய பத்தி தான் அவங்க 2 பேருமே பேசுறாங்க. அங்க ஷீனாவும் கேக்குறா, ஆமா எதனால நம்ம டைக்கி ஷிரிகாவை அக்செப்ட் பண்ணல? அது ஏன்னா இட்சுகி ஒரு ரிச்சான ஃபேமிலில இருந்து வந்தவன், அவங்க ஃபேமிலியோட ரெப்புடேஷன் நாசமாக கூடாது அப்படின்னு தான் அவர் பாக்குறாரோ என்னவோ. ஆனா அதுக்குன்னு அவரு சொல்ற விஷயத்த தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றது சரியா எனக்கு படல. என்னை மன்னிச்சிரு, இருந்தாலும் நான் உன்கிட்ட சொல்றேன், டைக்கி உண்மையிலே இப்படி பண்றது தப்பான விஷயமான்னு கேட்டா தப்பு இல்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு சைடு இது தப்பான விஷயமாவும் இருக்கு, தன்னுடைய பையன் இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது, அது சரிதான். ஆனா இருந்தாலும் இன்னொரு விஷயத்த யோசிப்பாரு, நம்ம இட்சுகி தப்பான பாதைக்கு போகக்கூடாது, ஆளு வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு பெரிய விஷயத்த பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம டைக்கி ஆசைப்படுறாரு. அவர் பண்ற விஷயம் தப்பா தெரியலாம், இருந்தாலும் அவர் எண்ணம் அது ஒன்றும் தப்பான விஷயம் இல்ல. அதே மாதிரி இவர் இப்படி பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஜெலஸா இருக்கு. ஏன்னா உண்மையை சொன்னா எனக்குன்னு அந்த மாதிரி யாருமே இல்ல, நீ இதை பண்ணாத அதை பண்ணாத இப்படின்னு கேர் பண்ணி சொல்றதுக்கு கூட அங்க யாருமே இல்ல. இதுக்கப்புறம் மஹீரோ அங்க மெய்டு ட்ரெஸ் போட அம்மாக்கு அவ்வளோ பிடிக்கும், அப்படியே கொஞ்சம் ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ தான் பிரிச்சு வரான், தயவு செஞ்சு நீங்க எங்க ஸ்டாஃப் தொட வேணாம். அட என்ன நீ இவளோட அம்மானா அதனால நீ அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆனா உண்மையை சொன்னா இன்னமும் அவளுக்கு அம்மாவா நீங்க மாறல. அங்க இப்படி அவன் இன்னமும் கத்தும் போது வேற வழி இல்லாம அவங்க விடுற மாதிரியும் ஆகுது. இடத்துல யூத்தாவும் வரான். யூத்தா வந்துட்டு பயங்கரமா நம்ம ஹீரோ பத்தியும் பாராட்டவும் செய்வான். எந்த அளவுக்குன்னா நம்ம ஹீரோவே வேணா நித்து அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆயிடும். அங்க இதுக்கப்புறம் அங்க ஃபெஸ்டிவலும் இதே மாதிரி வெற்றிகரமா அங்க முடியும். அங்க எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி கருக்கையில போய் பாட்டும் பாட ஆரம்பிக்கிறாங்க. வெளியில இட்சுகியும் நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறான், அம்மா அந்த இடத்துல எங்க அப்பா ஏதாச்சும் சொன்னார் அவங்க கிட்ட? நீ நினைக்கிற மாதிரி பெருசா எதுவும் சொல்லல, அவங்க வெறுமா பேசிக்கினாங்க அவ்வளவுதான். நீ யோசிக்கிற மாதிரிலாம் ஷிரிகாவை பத்தி தப்பு தப்பாலாம் சொல்லல. ஆமாண்ணே, உனக்கு தெரியுமா என் ஃபாதர் எதனால நம்ம ஷிரிகாவை இந்த அளவுக்கு வெறுக்கிறாருன்னு? இது வரைக்கும் அந்த விஷயத்த பத்தி நான் உன்கிட்ட சொல்லல, சொன்னா உனக்கு ஓகே தானா? ஹீரோ ஓகேன்னு சொன்னோன்னே அந்த விஷயத்த பத்தி ஆளு சொல்ல ஆரம்பிக்கிறான். என் ஃபேமிலியில எனக்குன்னு ஒரு பெரிய அண்ணன் இருக்கான், எங்க டேடு எப்பயுமே இப்பதானு கேட்டா கிடையாது. என் ஃபேமிலி ஒரு ரிச்சான ஃபேமிலினால என் அண்ணன் மேல எங்க அப்பாவுக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, ஃபேமிலி பிசினஸ் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவன் பார்த்துப்பான் அப்படின்னு. ஆனா திடீர்னு ஒரு பொண்ணை கொண்டு வந்துட்டு நான் லவ் பண்றேன் அப்படின்னு அவன் சொன்னான். எங்க அப்பாவும் அதுக்கு ஏத்துக்கல. இதனால வேற வழி இல்லாம அவங்க 2 பேரும் இந்த இடத்த விட்டு ஓடியே போயிட்டாங்க. அதனால அவரு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. எங்க அப்பாவோட பார்வைக்கு ஏதோ ஒரு பொண்ணு தன்னுடைய பையனை பறிச்சு கொண்டு போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அங்க தெரியும். அதுக்கப்புறம் ஃபேமிலியில இந்த எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் எனக்கு வந்துச்சு. என் ஷோல்டருக்கு வரும்போது எல்லாத்தையுமே நான் பர்ஃபெக்டா பண்ணணும், நான் ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை அவரு பண்ண ஆரம்பிச்சாரு. ஆனா நான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை பத்தி சொல்லும் போது அவருக்கு போன வாட்டி நான் அந்த விஷயம் தான் அடிக்கடி ஞாபகம் வந்துச்சு. அவரு ஏத்துக்கவும் அங்க தயாரா இல்ல. போன வாட்டி ஆன மாதிரியே இந்த வாட்டியும் ஆகும் அப்படின்னு சொல்லி அவரு கடுப்பானாரு. இதை விடவும் மோசமான விஷயமா ஷிரிகாவை 2 பொண்ணுங்க அங்க தள்ளி விட்டாங்க. அதுவும் எதுக்கு? அவங்க 2 பேருக்கும் இட்சுகி மேல ஒரு கண்ணு. ஆனா இப்போ ரீசெண்டா ஷிரிகாவும் இட்சுகியும் ஒன்னா இருக்காங்களே, அதனால அவங்களுக்கு ஆகல. இன்னைக்கு கீழே விழும்போது எப்படி அவளை காப்பாத்தின, ஆனா அதனால லைட்டா எனக்கு அடியும் பட்டுச்சு. ஆனா இந்த விஷயத்த எங்க அப்பா தப்பா புரிஞ்சுக்கினாரு. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த பொண்ணு ஷிரிகாவா, அவளால் தான் எனக்கு இப்படி அடிபட்டிருக்கு, எல்லாத்துக்குமே ரீசன் அவதான் இப்படின்னு பயங்கரமா சண்டையும் ஏற்பட்டுச்சு. நான் உண்மையை சொன்னா நான் இது வரைக்கும் இந்த மாதிரி சண்டை ஆச்சு அப்படின்னு எதுவுமே அங்க சொல்லல. அங்க அம்மானிக்கு இதெல்லாம் கேட்கும் போது என்ன விஷயம் அப்படின்னு புரியுது. இதனால தான் அவரு வெறுக்கிறாரு அப்படின்னு அவங்க தெரியுது. ஓகே, நான் கண்டிப்பா இதை பத்தி யாருக்குமே சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் சீன் அப்படியே வீட்டுக்கு வரும். ஷீனா ஒரு மாதிரி உம்மன் இருக்கா. ஆமா என்ன ஆச்சு? ரீசெண்டா அந்த இடத்துல பொண்ணுங்க பேசுறதெல்லாம் நான் கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருந்தியா, அவங்களுக்கு உன் மேல ஒரு கண்ணும் இருக்கான். அதே மாதிரி தான் மெய்டு கஃபேலையும் நிறைய பேரு உன்னை பத்தி நிறைய விதமா பேசுனாங்க. அந்த பையன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருந்தான், அந்த பையன் கம்ப்ளீட்டா ஏன் டைப்பு, இந்த மாதிரி உன்னை பத்தி மற்றவங்க பேசும்போது எனக்கு ரொம்ப ஜெலஸா இருக்கு தெரியுமா. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் அவங்கள பத்தி அந்த அளவுக்கு யோசிக்க வேணாம். ஏன்னா ஒருத்தங்க ஒரு மாதிரி பேசுவாங்க, என்னதான் அவங்க பேசினாலும் எப்பயுமே நான் உனக்கு தான் அப்படின்னு இவங்க கிஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த இடத்துல அப்படியே அவ சாஞ்சிக்கினே சொல்றான், இன்னைக்கு நைட்டு நான் இங்கே தங்கிக்கலாமா? இதை கேட்குற நம்ம ஹீரோவும் ஆப்வியஸா அங்கே ஒத்துப்பான். இங்கே இந்த எபிசோடும் முடியுது. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. சீசன் 2ல கவுண்ட்லெஸ்ஸாக இவங்க அதிக முறை கிசு மேலே கிஸ்ஸாக பண்ணிக்கினே இருக்காங்க. பார்க்கலாம் இவங்களோட வாழ்க்கை அது இனிமேலும் எப்படி போகுதுன்னு. மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. எபிசோடு எப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.